மாநில தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி செயல்படுத்தி கொண்டிருப்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அந்த அடிப்படையிலே விவசாயிகளுக்கு என்று ஒரு தனி துறையை உருவாக்கி அதற்காக அதன் மூலமாகவே நிதிநிலை அறிக்கையும் சமர்ப்பிக்கலாம் என்று ஆணையிட்டவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள். இதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் விவசாயிகளுக்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அந்த அடிப்படையில் தான் விவசாயிகள் எல்லாம் முதல்வரை சந்தித்து பல்வேறு விவசாயிகள் சங்கங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் இங்கே இந்த வீடூர் அணை அதனுடைய டேமும் திறக்கப்பட்டு வாய்க்கால்கள் நிரம்பி வழிகின்ற அளவிற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் வைத்தார்கள். வீடூர் அணையின் பிரதான கால்வாயின் நீளம் 17.64 கிலோமீட்டர் மற்றும் 5 கிளை கால்வாய்கள் மூலம் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ இன்று திறந்து விடப்பட்டிருப்பதன் மூலமாக 2200 ஏக்கர் தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம தமிழ்நாட்டு எல்லையில் இருக்கிற 2200 ஏக்கரும் அதே போல் புதுவை மாநிலத்திலே இருக்கிற அங்கே 1000 ஏக்கரும் இந்த வாய்க்கால்களின் மூலமாக விவசாயிகளுக்கு நன்மை தருகின்ற அளவிற்கு இங்கே நீர் பாய்ச்சப்படுகிறது. குறிப்பாக சிறுவை, வீடூர், பெரம்பூர், பொன்னம்பூண்டி, கோரக்கேணி, ஐவேலி, நெமிலி, எறையூர், தொல்லாமூர், கடகம்பட்டு, கொண்டலாங்குப்பம் ஆகிய கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்கள் 2600 ஏக்கர் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 2600 ஏக்கர் இந்த கிராமங்களெல்லாம் இருக்குது. அந்த விவசாயிகள் எல்லாம் மிக மகிழ்ச்சியோடு இதை வரவேற்பார்கள். அதற்காகத்தான் இன்று 3/3/2025 முதல் 15/7/2025 வரை 135 நாட்களுக்கு இங்கே இருக்கிற தேவைக்கு ஏற்ப இங்கே தண்ணீர் திறந்து விடப்படும் என்று இந்த அணை நீர்மட்டம் 31.075 அடியாக இப்பொழுது இருக்கிறது. இதனுடைய மொத்த கொள்ளளவு 532.57 மிக கன அடியாகும். ஆகவே அந்த அடிப்படையில் தான் இன்று இந்த நீர் திறப்பு நடைபெற்றிருக்கிறது. நான் முன்பே சொன்னதைப் போல விவசாயிகளினுடைய நலனில் அக்கறை உள்ள முதலமைச்சர் என்ற காரணத்தினால்தான் இவைகளையும் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த வெள்ள பாதிப்பினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு அவர்களுக்கும் பல்வேறு உதவிகளை, நிதி உதவிகளை எல்லாம் கூட இன்று எல்லோருக்கும் இங்கே செய்து கொண்டு ஆன்லைன் மூலமாகவே அவர்களுக்கும் அந்த தொகைகளெல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டு விவசாய நிலம் பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் அப்பொழுதே கணக்கெடுக்கப்பட்டது. அந்த நிதியும் இப்பொழுது அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் வரலாறு படித்தவன் தான். அவர் எந்த வரலாறில் படித்தார்னு எங்களுக்கு தெரியாது. ஆக வரலாறில் அந்த காலத்திலிருந்து இந்திய வரலாற்றை எழுதும் பொழுது ஆரியர்கள் என்பவர்கள் அப்போ வந்தவங்க தான். அலெக்சாண்டர் காலத்தில் அப்படி அந்த வடமேற்கு திசையின் மூலமாக வந்தவர்கள் தான் ஆரியர்கள். இங்கே வந்து அவர்கள் குடியேறியவர்கள் தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இங்கே தமிழகத்தில் இருக்கிற இந்த இவர்களெல்லாம் எல்லோரும் இவர்கள்தான் இந்த மண்ணின் மைந்தர்கள். இங்கே இருப்பவர்களையெல்லாம் அங்கே அவர்கள் குடியேறி அவர்களையெல்லாம் வடபுறத்திலே இருந்து தென்புறத்திற்கு தள்ளிவிட்டார்கள். அப்பொழுது இருந்து இங்கே தென்புலத்திலே எல்லோரும் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த வரலாற்றெல்லாம் அவர் கொஞ்சம் ஒழுங்காக படித்து யாருன்னா ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர்கிட்டையாவது இல்லை இந்த வரலாற்றை எழுதியவர்கள், நான் சொல்கிறது பெருமை இன்னும் கேட்டிங்கன்னா சத்யநாத ஐயர்னு எழுதியிருக்கார் அந்த காலத்தில் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி. அவர் எழுதின புத்தகத்தை நான் படிக்கும் போதே படித்தேன். அதுலேயே இதை தான் சொல்லியிருக்காரு. இப்போ அதற்கான நமக்கு பல்வேறு ஆதாரங்களும் கிடைத்திருப்பதையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். 5200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தென்பகுதியிலே நாகரிகம் வளர்ந்தது, மக்கள் வசித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நமக்கு பல்வேறு உதாரணங்களின் மூலமாக, பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாகவே அறிவியல் ரீதியாகவே நிரூபித்திருக்கிறது. அதையெல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர்களே வெளியிட்டிருக்கிறார்கள். ஆளுநருக்கு எப்பொழுதும் நம்ம அரசின் மீது குறை சொல்ல வேண்டும் என்பதே ஒரு நோக்கமாக இருக்கிற காரணத்தினால் இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சிந்து சமவெளின்னு சொல்லக்கூடாது, சிந்து சரஸ்வதி தான் சொல்லணும். அதான் நீங்களே கேட்குறீங்களா? அதெல்லாம் அப்போ தப்புன்னு தெரிஞ்சுதான் எங்களை கேட்குறீங்க. அது ஒரு ஆற்றினுடைய சமவெளி தான் முக்கியம். அதுதான் வந்து சரஸ்வதிங்க என்ன பண்ணாங்களா? அது உங்களுக்கு அது சரஸ்வதின்னு நான் எதுக்காக சொல்லணும்? ஏன் சொல்லணும்? இன்னும் புரியலையே. அது அவரை தான் போய் கேட்கணும் நீங்கள். அதெல்லாம்
எதை வச்சு சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நீட் தேர்வுக்கான ரகசியத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா திடீர்னு பக்கத்தில் ஒரு பொண்ணு அந்த நீட் தேர்வோட இறந்தாங்க. அதான் முதல்லேருந்தே நடந்துகிட்டு இருக்கேன் சார். அதுக்கு அப்போ இருந்து தான் நாங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லோரும் நம்ம எதிர்க்கிறோம். ஆக அந்த நீட்டு தேர்வு அது நாம் நடத்துறது இல்லையா, நீட்டு தேர்வு நடத்துகிறதே ஒன்றிய அரசு. நாங்களும் எவ்வளவோ கம்பல் பண்ணி பார்த்து சட்டமன்றத்திலே கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டம் இயற்றியே நீட்டு தேர்வு கூடாது என்றெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறார்கள். அதையெல்லாம் கையெழுத்து போடாமல் கூட குடியரசுத் தலைவரும் வைத்துக் கொண்டிருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆக வெகு விரைவிலே இதற்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு தமிழக முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் ஒரு காலத்தில் நல்ல முடிவுகள். ஒன்றிய அரசு வந்து 10-12 வருஷம் ஆகுது. அவங்கெல்லாம் அங்கே ஈழத்தில் பேசி அப்படியே இருந்திருந்தால் கூட கச்சத்தீவை மீட்டு கொடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா, அதையெல்லாம் செய்ய தவறியவர்கள் இன்று ஏதோ குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே மீனவர்கள் மீது அவர்களுக்கு அக்கறை இருக்குமானால் ஈழத்திலே பேசி அவர்களுக்கு நல்லதை செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆளுநரை உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து சுற்றுலா தலம் சுத்துங்க சார், சுத்துங்க சார். போட்டு வாங்க. சார் அப்பே இந்த பக்கம் வா, அங்கே வா. ஹலோ மேடம், கேட்குங்களா?